السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸினுடைய தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவரிடத்தில் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் என்று சொல்லிட்டு அந்த 3 தன்மைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதில் 2 தன்மைகளை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 3வது தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 3வது தன்மையை இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 3வது தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வ அன் யக்ர அன் யஊத ஃபில் குஃப்ர் கமா யக்ர அன் யுக்தஃப ஃபின்னார். நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு, இறை நிராகரிப்புக்கு திரும்பச் செல்வதை வெறுப்பது. அதாவது நம்முடைய உள்ளம், அதாவது நம்மளை நெருப்பில் போடுறத நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக வெறுப்போமோ அந்த அளவுக்கு கடுமையாக இறைவனை இறை நிராகரிப்பை அந்த அளவுக்கு கடுமையாக நமது உள்ளம் வெறுக்கணும். அதாவது நேர்வழி என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அருள். இந்த நேர்வழியை விட்டு தூரமாக்கக்கூடிய செயல்தான் இறைவனை நிராகரிப்பது, இறைவனுடைய வசனங்களை நிராகரிப்பதெல்லாம் அல்லாஹுடைய அருளை விட்டு ஒருவரை தூரமாக்கிறோம். அல்லாஹுடைய அருள் தான் நேர்வழி என்பதும், நேர்வழி ஒருவருக்கு கிடைப்பதும், அந்த நேர்வழியிலே அவர் பயணிப்பதும், உறுதியாக அந்த நேர்வழியில் இருப்பதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆன்ல. நேர்வழி என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அதனால தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்மளை பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தாலா, நமக்கு பிரார்த்தனை அல்லாஹு தாலா கற்றுத்தந்துள்ளான். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். அவ்வழி சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். அவ்வழி நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி, உன் கோபத்திற்கு அல்லது வழி தவறியோர் சென்ற வழி அல்ல என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் பிரார்த்திக்கிறோம், இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். இறைவனுடைய மிகப்பெரிய அருள் தான் நேர்வழி என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர், இறைவனை முற்றிலுமாக நம்பிக்கை கொண்டவர், இறைவனை முற்றிலுமாக சார்ந்து வாழ்ந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பக்கம் ஆக்கி வைப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்திக்கிறாங்க. இவ்வாறு நேர்வழி என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அருள். அவனுடைய அருள் தான் நேர்வழி என்பது. அல்லாஹு தாலா குர்ஆனில் நம்பிக்கை கொண்ட மக்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். நம்பிக்கை கொண்ட மக்கள் அவங்க எவ்வாறு பிரார்த்திக்கிறாங்க, நம்பிக்கை கொண்ட நல்ல மக்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுறான். அவங்க ரப்பன லா துஸிக் குலூபன பஅத இத் ஹதைதன வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹாப். எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்களுடைய உள்ளங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. நீ எங்களுக்கு உனது அருளை வழங்குவாயாக, நீயே மிக்க கொடையாளி ஆவாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நல்ல மக்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். நேர்வழி என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அருள். இந்த நேர்வழி அல்லாஹு தாலா யாருக்கு வழங்குவான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமை யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, யார் அல்லாஹுவை படைத்த இறைவனை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ
அவர்களுடைய உள்ளத்தை அவன் நேரான வழியில் செலுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இப்போ நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ் கூறியதை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை ஈமான் நம்பிக்கை கொள்ளணும். எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? சமிஅனா வ அதானா. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொண்ட மக்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மென்ஷன் பண்ணுறான். அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் கூறி வந்து அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்கள், தூதர்களை நம்பிக்கை கொள்கிறார்கள், மலக்குகளை நம்பிக்கை கொள்கிறார்கள், வேதங்களை நம்பிக்கை கொள்கிறார்கள் என ஒவ்வொன்றாக கூறி வந்து அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவங்க பிரார்த்திக்கிறாங்க, சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக ரப்பனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவங்க இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இப்படி நம்மளுடைய நம்பிக்கை என்பது நம்ம இடத்துல ஏற்படணும். அல்லாஹ் கூறிவிட்டால் நாங்கள் அனைத்தையும் நம்பிக்கை கொள்வோம். அனைத்தையும் ஒன்று விடாமல் அல்லாஹ் கூறிய அனைத்தையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, நம்பிக்கை கொள்ள ஒவ்வொன்றையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இவ்வாறான நம்பிக்கை நம்ம இடத்துல ஏற்படும்போது அல்லாஹுடைய அருளை கொண்டு, அல்லாஹுடைய அருளினால் நமக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியிலேயே பயணிப்பதற்கு, நேர்வழியில் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். இவ்வாறான அருளை விட்டு, இப்படியாப்பட்ட அருளை விட்டு தூரமாக்கக்கூடிய செயல்தான் இறைவனை நிராகரிப்பது. இறைவனுடைய அருளை விட்டு தூரமாக்கிரும். இறைவனுடைய வசனங்களை நிராகரிப்பது, இதெல்லாம் இறைவனுடைய அருளை விட்டு தூரமாக்கிரும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வல்லதீன கஃபரு வகதபு பிஆயாத்தின, யார் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி அதை நிராகரிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நாரி, அவர்கள் நரகவாசிகளே, ஹாலிதீன ஃபீஹ, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இறைவன் அதாவது நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரக்கூடியது, நிரந்தர நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதான் இந்த நிராகரிப்பு. இறைவனை நிராகரிப்பது, இறை தூதர்களை நிராகரிப்பது, இறைவனுடைய கூற்றுகளை எல்லாம் நிராகரிப்பது என்பது ஒருவரை நிரந்தர நரகத்திற்கு ஆக்கி வைக்கும். அதே போல் இறைவனுடைய அன்பை விட்டு அவரை தூரமாக்கிடும். இறைவனை நிராகரிப்பது, இறைவனுடைய வசனங்களை நிராகரிப்பதெல்லாம், இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதெல்லாம் இறைவனுடைய அன்பை விட்டு அவரை தூரமாக்கிடும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் அதீஉல்லாஹ வர் ரசூல, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், அதாவது படைத்த இறைவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இறைவனுடைய நேசத்தை விட்டு தூரமாக்கக்கூடியது, ஒருவரை இறைவனுடைய நேசத்தை விட்டு தூரமாக்கக்கூடியது, இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது, இறைவனை நிராகரிப்பது எல்லாம் இறைவனுடைய நேசத்தை விட்டு தூரமாக்கிறோம். அதே போல் அல்லாஹு தஆலாவுடைய நேர்வழியை விட்டு அல்லாஹு தஆலா இப்படியாப்பட்ட மக்களுக்கு, நிராகரிக்கக்கூடிய மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். நேரான வழியின் பக்கம் நிராகரிக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா செலுத்த மாட்டான். அல்லாஹு தஆலா அதனை குர்ஆன்ல சொல்கிறான், வ அன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய நிராகரிப்பவர்களே அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அவனுடைய நேர்வழியை விட்டு தூரமாக்கிறோம். ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து நம்மை அல்லாஹ் தான், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த நிராகரிக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழிப்படுத்த மாட்டான், அவர்களை விட்டு விடுவான். ஷைத்தானுடைய வழிகேட்டிலேயே அவர்களை விட்டு விடுவான். இப்போ இவ்வாறான இறைவனுடைய அருளை விட்டு, அவனுடைய நேர்வழியை விட்டு தூரமாக்கக்கூடிய செயல்தான் இறை நிராகரிப்பு என்பது. இப்படியாப்பட்ட இந்த நிராகரிக்கக்கூடிய செயலை ஒரு இறை நம்பிக்கையாளன் இதனை கடுமையாக வெறுக்கணும். இறை நம்பிக்கையானுடைய உள்ளம் இதனை கடுமையாக வெறுக்கணும். அது எந்த அளவுக்கு கடுமையாக வெறுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று கடுமையாக வெறுப்பது. இறை நிராகரிப்பை கடுமையாக, இறை நிராகரிப்புக்கு திரும்பச் செல்வதை கடுமையாக வெறுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட வெறுக்கக்கூடிய இது போன்று வெறுக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து தான் இவ்வாறான பிரார்த்தனை என்பது ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர், இறைவனை முற்றிலுமாக நம்பிக்கை கொண்டு இறைவனையே சார்ந்து வாழ்ந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ர், இறைவா நிராகரிப்பிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. நிராகரிப்பை கடுமையாக வெறுக்கக்கூடிய உள்ளத்தில் தான் இவ்வாறான பிரார்த்தனை என்பது ஏற்படும். இவ்வாறான பிரார்த்தனை ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் ஏற்படணும். அதே போல் இறைவனை நிராகரிப்பதை ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் கடுமையாக வெறுக்கணும். எப்படி நம்மளை நெருப்பில் போகிறத நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக வெறுப்போமோ அந்த அளவுக்கு கடுமையாக இறைவனை நிராகரிப்பதை நமது உள்ளம் வெறுக்கணும். இதுதான் அந்த மூன்றாவது தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மூன்றாவது தன்மை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தன்மையை குறிப்பிடுறாங்க. எவரிடத்தில் இந்த 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் என்று சொல்லிட்டு 3 தன்மையை சொல்கிறாங்க. அதில் முதல் தன்மை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக விருப்பத்திற்குரியதாவது. 2வது தன்மை, அவர் மற்றவரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக அல்லாமல் நேசிக்க மாட்டார். 3வது தன்மை, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை நிராகரிப்புக்கு திரும்பச் செல்வதை வெறுப்பது. இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் அமைந்து விட்டதோ அவர் வஜத ஹலாவத்துல் ஈமான், இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக, இந்த 3 தன்மையையும் நமக்கு தந்தருள்வானாக. ரப்பன லா துஸிக் குலூபன பஅத இத் ஹதைதன வஹப் லனா மின் லதுன்க இன்னக அன்தல் வஹ்ஹாப். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.